இது என்னோட உளுந்து களி மாவு ரெசிபி வீடியோ. அந்த மாவை எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட ரேஷியோ வந்து 1 கிலோ கருப்பு உளுந்துனா 1.5 கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேன். அரிசியை நல்லா புடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கருப்பு உளுந்தை நல்லா வறுக்கணும். அது நல்லா மணம் வர வரை வறுக்கணும். பச்சரிசியையும் வறுக்கணும், ஆனால் பொரிஞ்சிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே எடுத்துடணும். இந்த பதத்தில் இருக்கணும். ரெண்டையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம். ரைஸ் மில்லில் கொண்டு போய் அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம். இந்த மாவு வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. குறுக்கு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். அப்படியே வந்து டப்பாவில் போட்டு அடைக்கக்கூடாது. அது சூடு ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு எடுத்துக்கிடலாம். எனக்கு வந்து இந்த மாவோட ரெசிபி என் பக்கத்து வீட்டு அக்கா சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாவு வந்து நான் போட்ட அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய டப்பாவில் 1/2 டப்பா அளவு கிடச்சிச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.